இதில் வந்து கொஞ்சம் தனியா எடுத்திருக்கேன், மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன், மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இங்கே பாருங்க தனியாக நேரம் மாறிடுச்சு. இப்போ எடுக்க வேண்டியது பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது துவரம் பருப்பும் அதோட இது 1 டம்ளர் சிறுபருப்பு அதே அளவு எடுத்திருக்கேன். வெள்ளைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பருப்புக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம் போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட நான் வந்து தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, ஒரு குடமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, தேவையான அளவு பூண்டு. இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நான் சேர்ப்பேன். பூண்டு, வெங்காயம், பூண்டு வதக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை போய் வதக்கணும். வெங்காயம், குடமிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து போகிறேன். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்க்க போகிறேன். கலந்துட்டேன். பாத்திரம் சின்னதாக இருந்தது, அதனால் பாத்திரம் குக்கர் மாற்றிட்டேன். இப்போ பாருங்க இதை கலந்து போட்ட ஊற்றி இந்த வறுத்து வச்ச மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் போட போகிறேன். உப்பு சேர்த்துக்கோம். இந்த ஹோட்டலில் எல்லாம் சாம்பார் வைப்பாங்க பார்த்தீங்களா, சரவணபவன் சாம்பார் இப்படி தான் வைப்பாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் பருப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் அந்த திக்னஸ் வந்து வச்சுருவாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு விட்டுட்டுன்னு இறக்கி வேண்டியதான். இறக்கும்போது இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கணும். கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ வெல்லம் சேர்த்தாலும் சேர்த்துங்க, நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட்டு இனிப்பு டேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் அந்த சாம்பார் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி. இப்போது டிஃபன் சாம்பார் ரெடி. வணக்கம் டிஃபன் சாம்பார் ரெடி.